மார்னிங் உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்ப்போம். இந்த பர்சனுக்கு கரண்ட்லி எல்லா வெல்த்துமே வந்து கிடச்சிட்ருக்கு. ஏன் அப்படின்னா யூனிவர்ஸோடைய சப்போர்ட்டு. நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும். இந்த பர்சன் வந்து ஒரு டேரோட் ரீடிங் ஏதோ ஒரு கைடன்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ அதுதான் வந்து இவங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. அதனால இவங்களுக்கு தேவையான வெல்த் எல்லாமே கிடச்சிட்ருக்கு, தேவையான ஹெல்ப் எல்லாமே கிடைக்கிது. ஃபேமிலி மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலுமே வந்து உங்களுடைய அந்த இடத்த வந்து யாருமே வந்து ஃபில் பண்ண முடியலை. உங்ககிட்ட நிறைய விஷயங்களை வந்து ஹார்ட்டை ஓப்பன் அப் பண்ணி சொல்லணும் அப்படின்றாங்க. அதுக்காகவாவது உங்ககிட்ட நான் சீக்கிரம் வரணும். நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லணும். உன்னை பிரிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எத்தனை நாள் அழுதுருக்கேன், எத்தனை பேர்கிட்ட போராடி இருக்கேன் அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும். நீ என்ன நினைக்கிறேன்னா, நான் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை, நான் அமைதியாக தான் இருக்கேன் நீ நினைக்கிற. நான் வந்து அமைதியாக தான் இருக்கேன். உன்னை பொறுத்தவரையில் நான் அமைதியாக தான் இருக்கேன். ஆனால் இங்கே எவ்வளோ போராடிட்டுருக்கேன்ற விஷயங்கள் எனக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு வந்து தெரியாது. இதை நான் உன்கிட்ட சொல்கிறதுக்காகவாது நான் சீக்கிரம் உன்கிட்ட வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சன் இப்போ அதிகமாக வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் வச்சிட்ருக்காங்க உங்ககிட்ட சேரணும்னு. நீ தானே சேர்த்து வச்ச, இப்போ நீயே பிரித்து வச்சேன்னா எனக்கான ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்கணும்ல. நான் அதுக்காக தான் இவ்வளோ போராடிட்டுருக்கேன். நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நீயும் பார்க்குறேன். இந்த செப்பரேஷனில் கண்டிப்பாக அந்த பர்சனும் வந்து கஷ்டப்படுவாங்க, நானும் வந்து கஷ்டப்படுவேன். நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்க. இன்னும் எனக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து நீ கொடுக்கல அப்படின்னா நான் ரொம்பவே வந்து பாதிக்கப்படுவேன் அப்படின்றாங்க. இந்த பர்சன் எவ்வளவோ வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சைலண்ட்டாக இருந்து இவங்க வந்து மூவ் பண்ண போகிறாங்க. உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து எந்த எதுவுமே எஃபர்ட்ஸ் போடலை, எந்த மூவுமே பண்ணலை அப்படின்னே நினச்சிட்ருக்க. உனக்கு தெரியாது, நான் இந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு நான் காயப்பட்டிருக்கேன்றது உனக்கு தெரியாது. நான் தான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த விஷயத்த நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஒரு நாள் பேசுகிறப்போ நான் வந்து சொல்லணும். கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேர்றப்ப இதை நான் சொல்லியே ஆவேன். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ வந்து நான் அமைதியாக இருந்து எப்படி மூவ் பண்ணி கொண்டு போக முடியுமோ அப்படி மூவ் பண்ணி நான் வந்து கொண்டு போகிறேன். நீ எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். நீ எனக்கான டைமை கொடுக்கணும், உன்கிட்ட வந்து சேரணுன்றது தான் என்னோடய ஆசை. ஆனால் இந்த பிளாக்கேஜஸ்லாம் வந்து என்னை அந்தளவுக்கு வந்து பயமுடுத்துது. நான் அதுக்கெல்லாம் பயப்பட போகிறதில்ல. கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேருவேன். இதுவரை நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு எவ்வளவோ விஷயங்களை வந்து செஞ்சுருக்கேன். அவசரப்பட்டு செஞ்சனால அது எல்லாமே வந்து எனக்கு ஆப்போசிட்டாக, நமக்கு ஆப்போசிட்டாக தான் போயிருக்கு. இப்போ வந்து நான் சைலண்ட்டாக இருந்து வேறு மாதிரி இதை மூவ் பண்ணி கொண்டு போகிறேன். எனக்கான டைம் நீ கொடுக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்ன ஃபஸ்ட்டு நீ நம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ். ரெஸ்னேட் ஆச்சுன்னா தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள்.